ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து UFI UFS அடாப்டருடைய அன்பாக்ஸ் அண்ட் ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து UFI-உடைய பாக்ஸோட காம்பினேஷனுக்கு வர மாதிரி வந்து இருக்குது. அதாவது அதுக்கு வந்து ஒரு ஆட்-ஆன் பேக், ஓகேங்களா. UFI இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த UFS அடாப்டர் வந்து ஒர்க் பண்ணும். வெறும் நான் வந்து UFS மட்டும் எனக்கு தேவைப்படுது, நான் வந்து இது மட்டும் வாங்கி ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ UFI இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ₹16,000 வந்து ₹16,000 வந்து எனக்கு கிடைச்சது. இது வந்து நான் முதல்லேருந்தே அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வாங்கணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அப்போ வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்தது. அரௌண்ட் வந்து 24,000 25,000 சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து அது எனக்கு வொர்த்தா தெரியல. இப்போ வந்து எனக்கு நீட் இருக்கிறதுனால UFS உடைய இது நீட் இருக்கிறதுனால நான் வந்து இந்த அடாப்டர் வந்து வாங்கியிருக்கேன். இத வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் காட்டுறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு UFS அடாப்டர் வந்து ஒன்று வருது, ஓகேங்களா. இந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2 அ இ UFS வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. பட்டு மெட்டீரியல் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பர்பா இருக்கு. ஜென்ரலா வந்து UFIல வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்காது. பட் இது வந்து நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அ அடாப்டர் உட்கார்ற கனெக்ஷன் பேடு வருது இல்லைங்களா? அதுக்குண்டான கனெக்ஷன் பேட் வந்து இருக்கு. அ இங்க பார்க்கலாம் நீங்க. இந்த கனெக்டர் மூலியமா தான் அந்த பேடோ இல்ல ISP அடாப்டரோ வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுவுமே வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து ஒரு USB கேபிள் வந்து ஒண்ணு இருக்கு. இந்த USB கேபிள் வந்து அ USB 3.0 டூ USB 3.0, ஓகேங்களா. இது வந்து டைப் ஏ கேபிளு. ஆ ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும் அப்டி சொல்லி நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். பட் வந்து இன்னைக்கு வந்து நாமளே டெஸ்ட் பண்ண போறோம். அடுத்து வந்து நம்மகிட்ட ஒரு ISP அடாப்டர் இருக்கு. ISP அடாப்டர் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இது டைரக்ட்டா இந்த போர்ட்லயும் வந்து UFS வந்து சால்டரிங் பண்ற மாதிரி இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, BJ152, BJ254 அண்ட் BJ 90 295, ஆமா 95, இந்த 3மே வந்து குடுத்துருக்காங்க. ஆ அதாவது நமக்கு வந்து அந்த UFI அடாப்டர்ல 2 வருது. ஒண்ணு வந்து BGA 250 சாரி 152வும் 254, இது 2 தான் வருது. இப்போ வர நெக்ஸ்ட் வந்து BGA 297வும் வர மாதிரி இருக்கு அப்டி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா, இன்கேஸ் வந்து நமக்கு வந்து இன்னொரு அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆக்சுவலா நான் வந்து இ இ என்ன சொல்றது? ஈஸிஜெட்டுக்கு தான் வாங்கலான்னு இருந்தேன். பட் வந்து அது ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. அதுவும் இல்லாம பிரைஸஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. மோர் தென் 50 டூ 53,000 போயிட்டு இருக்கிறதுனால, நான் வந்து இப்போதைக்கு இதிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்டி சொல்லிட்டு UFS புரோகிராமர் வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பா வந்து UFI யூஸ் பண்ணணும்னா நம்மகிட்ட UFI பாக்ஸ், அதாவது eMMC பாக்ஸ் வந்து இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லன்னா UFS வந்து இதில வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆயிருச்சு இப்போ. முன்ன வந்து UFIல UFS இல்ல அப்டின்ற மாதிரி ஒண்ணு இருந்தது. பட் இந்த ஆட்-ஆன்னால இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இத கனெக்ட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டரோட. இதுக்கு வந்து நான் பாக்ஸ்ல வந்து USB 3.0 கேபிள் இருக்கு இல்லைங்களா? அந்த கேபிளே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னா, அப்போதான் வந்து நமக்கு வந்து அந்த ஹை ஸ்பீட் டேட்டா கனெக்டிவிட்டி வந்து கிடைக்கும். அதுவும் வந்து நாம அது கூட வந்து நாம வந்து இந்த UFI கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த UFS அடாப்டர் வந்து நார்மல் USB 2.0ல நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த எதிர்பார்க்குற ஸ்பீட் வந்து கிடைக்காது. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஆ டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. டிரைவர்ஸ் ப்ராப்பரா இல்லன்னா UFI பாக்ஸ் வந்து அந்த UFS அடாப்டர் வந்து டிடெக்ட் ஆகாது. நம்ம இங்க பார்க்கலாம் UFS அடாப்டர் அப்டி சொல்லிட்டு புரோகிராமர் அப்டி சொல்லிட்டு நமக்கு டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து டிரைவர்ஸ் ஒண்ணும் இஷ்யூ இல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த UFS புரோகிராமர அந்த அப்ளிகேஷன நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா குடுத்துக்கிறேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் ஓப்பன் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் அப்கிரேட் கேட்குது. இது வந்து பாக்ஸோட ஃபிர்ம்வேர் அப்கிரேட் வந்து இருக்கு. இது வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இத அப்கிரேட் பண்ணா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக முடியும். அப்டேட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இப்போ அப்டேட் ஆனதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பீட் அப்டின்னு சொல்லி கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ தான் வந்து டிரைவர்ஸ் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேங்களா. இன்கேஸ் நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து UFS புரோகிராமர்ல UFS பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகலன்ற மாதிரி காட்டுருச்சு அப்டின்னா, ஜஸ்ட் வந்து அதோட செட்டப் வந்து இன்னொரு வாட்டி ரன் பண்ணுங்க.
ரன் ஆச்சுனாலே வந்து அது 100% கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து செகண்ட் அப்கிரேட் ஒண்ணு இருக்கு. ஸோ வந்து அதையுமே வந்து நான் குடுத்துக்கிறேங்க. குடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கூட எடுக்காதுன்னு நெனைக்கிறேன் அது அப்டேட் ஆகுறதுக்கு. உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் பேஸ் பண்ணி. கண்டிப்பா வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். இது மாதிரி நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க, யுஎஃப்எஸ் வாங்குறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே. அ அப்கிரேட் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். மறுபடியும் வந்து அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அநேகமா வந்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சூப்பர். இப்போ வந்து 2 ஆப்ஷன் வந்து நமக்கு வந்திருக்கு. நம்ம வந்து அப்கிரேட் வந்து ஆல்ரெடி முடிச்சதுனால, அந்த டைரக்ட்டா வந்து ஆக்டிவேட் நவ் அப்படி சொல்லி குடுத்துடுறேன். இது ஆக்டிவேட் ஆகுறது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த பாக்ஸுடைய சீரியல் கீ ஆக்டிவேட் ஆயிரும். அது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய யுஎஃப்ஐ பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதோட வந்து இது வந்து பெர்மனன்ட்டா வந்து லிங்க் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நாம வந்து இப்போதைக்கு அ வேற யாரு கூடயும் வந்து ஷேர் பண்ண முடியாது. வேற யுஎஃப்ஐ பாக்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நெனைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இத பத்தி அப்டேட் பண்றேன். ஓகே. பார்க்கலாம் நீங்க. இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ என்கிட்ட வந்து ஒரு போக்கோ X3 யுஎஃப்எஸ் இருக்கு. அத போட்டு டிடெக்ட் பண்ணி என்ன ஸ்பீட்ல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படி சொல்லி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஆ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ரீட் நவ் குடுத்துருக்கேன். ரொம்பவும் வந்து ஃபாஸ்ட்டா போகுது. எடுத்தவுனே மோர் தென் 200 எம்பிபிஎஸ்க்கு மேல போகுது அப்படி சொல்லி நெனைக்கிறேன். ஜென்ரலா வந்து கிளைம்டு என்ன இருந்தது அப்படின்னா, 220 எம்பிபிஎஸ் வரைக்கும் இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்கு அப்படி சொல்லி இருந்தது. பட் ஆனா வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலா வந்து ஆ 272 எம்பிபிஎஸ் வரைக்கும் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். 270 எம்பிபிஎஸ். அது வரைக்கும் வந்து எனக்கு வந்து போச்சு ஓகேங்களா. ஒரு 128 ஜிபி உள்ள ஒரு யுஎஃப்எஸ் இது. இது வந்து டோட்டலாவே எனக்கு வந்து ஒரு 12 இல்ல 13 நிமிஷத்துல வந்து எனக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. அதாவது ரீட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப வந்து குயிக்கா முடியும் யுஎஃப்எஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஓகேங்களா. நாம வந்து டம்ப் ரீட் பண்றதும் வந்து ஃபுல் டம்பா வந்து ரீட் பண்ணிறலாம். ஆ தேவையில்ல. பட் இருந்தாலும் வந்து இந்த யுஎஃப்எஸ் புரோகிராமர்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆ ஸோ வந்து இப்ப நீங்க பார்க்கலாம். இது வந்து இந்த லொகேஷன்ல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணேன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. 128 உள்ள டம்ப் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. வித்தின் 12 மினிட்ஸ்க்குள்ள. இந்த வீடியோல அவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.